சொல்லுங்கள் சார். கிளம்பிட்டேன் சார். இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். நேராக ஆஃபீஸ்க்கே வரட்டுங்களா? ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ளே வரலாமா சார்? வாங்க பாரதி. என்ன வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்க போல? இப்போ தான் ஆல்ட்ரு பண்ணிகிட்ருக்கோம், ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. ஆஹா, சரி. நம்ம ஒர்க் எப்படி போயிட்டுருக்கு? எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. ஒரு டியூன் ஒன்று போட்டிருக்கேன், உட்காருங்க கேட்போம். கேட்கலாம். நம்ம படத்துக்கு ஒரு செம்ம டியூன் மாட்டிருக்குச்சு, கேட்கலாமா? போடுங்க கேட்போம்.
டியூன் ஓகே. ஓகே. பட் நான் நினைக்கிற அந்த ஃபீல் இல்லை. ம். இப்போ நம்ம கதைப்படி பார்த்தீங்கன்னா ஹீரோயின் எல்லாத்தையும் இழந்துட்டு ஊரை விட்டு கிளம்புறா. ஸோ நல்ல ஒரு ரெயின் எஃபெக்ட். ம். கார் ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கும்போதே நான் ஷார்ட்டை டிசால்வ் பண்ணி காட்டுவேன். பின்னாடி அவங்க ஃபேமிலி வேறு ஃபீல் பண்ணி நிற்பாங்க. இந்த இடத்துல எனக்கு ஆடியன்ஸ் ஃபீல் வேணும். அந்த ஃபீல் எனக்கு இன்னும் கிடைக்கல. அதுக்கேற்ற மாதிரி டியூன் வேணும். கரெக்ட் தான். பட் கண்டிப்பாக அந்த ஃபீல் கிடைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஜஸ்ட் இப்போ நம்ம ஒரு டியூன் மட்டும் தான் Okay. கேட்டிருக்கோம். இதில் ஒரு சிங்கரோட வாய்ஸு ப்ளஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரெண்டும் ஆட் பண்ணுறப்போ நீங்கள் கேட்குற ஃபீலிங்ஸு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த டியூனில் இன்னும் வந்து ரெயின் எஃபெக்ட்ஸு ப்ளஸ் அதர் எஃபெக்ட்ஸ் இன்னும் சேர்றப்போ நீங்கள் கேட்குற ஃபீலிங்ஸு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சுச்சுவேஷனுக்கு இது ஒரு கரெக்டான டியூன் தான். ஓகே, நான் கேட்குற ஃபீல் இதில் கிடைக்கும்ன்றீங்களா? ஆமாஜி, ஃபைனலாக பார்க்குறப்போ கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும். சரி, ஓகே, பண்ணிடலாம். கவிஞர் வர சொல்லிடுங்க. ஆல்ரெடி நான் லிரிக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஓகே. லிரிக்ஸ் வந்து டியூனுக்கு கரெக்டாக இருக்குது. ஸ்டோரிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். பென் கொடுங்க. ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே சார், நான் சொல்லிடுறேன். நேற்று தான் என்னன்னு ஒரு படம் பார்த்துச்சு. ஒன்றுமே சரியில்லை. ஏகப்பட்ட இடத்துல கேமரா ஷேக்கிங்க, மியூசிக்கு, ஆர்ஆர்னு எதுவுமே சரியில்லை. ஏன் இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறாங்க? அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி படம்லாம் எப்படி ஓடுதுன்னே தெரியல. நீங்கள் சொல்கிறது தப்பு ஜி. சினிமாங்கிறது ஒரு தொழில். பணம் போடுற ப்ரொடியூசர் லாபம் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். கிட்டத்தட்ட 15 வருஷ வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. அவங்களுக்கு தேவை எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறது தான். யூனியன் படி படம் பண்ணணுன்னா புது டீமுக்கே 1 கோடியிலேருந்து 2 கோடி வரைக்கும் செலவாகுது. ஆனால் படத்தை முடிச்சுட்டு அவங்க ரிலீஸ் பண்ண எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்படியே ரிலீஸ் ஆனாலும் பாதி பணத்தை திருப்பி எடுக்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ சினிமா இருக்குது. இதில் நான் டெக்னீஷியன் நிரூபிக்கிறத விட பணத்தை திருப்பி சம்பாதிச்சு கொடுக்குறவனுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். எந்த ஆடியன்ஸும் இங்கே இது இல்லை அங்கே அது இல்லைன்னு கேட்க போகிறது கிடையாது. டெக்னிக்கலும் தேவை கிடையாது. அவங்க எதிர்பார்க்கறது ஒரு 2 மணி நேரம் பொழுதுபோக்கு, அவ்வளவுதான். அதை நம்ம ப்ராப்பராக கொடுத்தா போதும். நீங்கள் சொல்கிறது சரிதான் ஜி. படம் பண்ணுறப்ப தொந்தரவு பண்ணுற யூனியன் ப்ரொடியூசர் ஃபெயிலியர் ஆனால் அதை கண்டுக்கிறதே கிடையாது. ஏன் நம்ம யூனியனே சேர்ந்து தரமான ஒரு டீம் உருவாக்க முடியாதா? முடியும், ஆனால் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இங்கே எல்லாமே அவங்க சுயலாபத்துக்காக தான் நடக்குது. வெங்கட், வண்டி நிறுத்து. சத்யா பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? தெரில, நான் இன்னும் கேட்கல. கமல்கிட்ட கேட்டு பார்த்தீங்களா? இன்னும் கேட்கல. சரி, கேட்டு பார்ப்போம். எதுக்கும் கால் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக. இந்த பையனை துணியை கொடுத்துட்டு வாடானா எவ்வளோ நேரம்? இவனுங்களை வேலையில் வச்சாலாம் வச்சேன், பெரிய இம்சையப்பா. டீ வாங்க ஒருத்தன் போனவன் தான். அவன் எப்போ வருவானோ? குமார் சொன்னார்னு இவனுங்களை வேலையில் வச்ச பெரிய தலைவலியாக இருக்கு. ஒருத்தன் ஆமானா ஒருத்தன் எருமையாக இருக்கான். என்ன இயக்குனர் ஃபோன் பண்ணுறாரு? என்ன விஷயமா இருக்கான்? ஹலோ ஹலோ கமல். சொல்லுங்கள் இயக்குனரே, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் இயக்குனரே. வேலையெல்லாம் அடி போயிட்டுருக்கு? நல்லபடியாக போயிட்டுருக்கு. 2 பசங்களை வச்சு வேலை நடந்துட்டுருக்கு சார். அப்படியா? என்ன இப்போவும் டெய்லி தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்களா? அப்படியெல்லாம் இல்லை சார், இப்போலாம் அடிக்கிறது இல்லை சார். நீங்கள் ஹெல்ப் பண்ணதுனால நான் நல்லா இருக்கேன் சார். சரி, சத்யாவை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா?
சத்யாவா? ஆமாம், நம்ம சத்யா தான். சத்யா ஒரு வருஷமாக கான்டாக்ட்லேயே இல்லை இயக்குனர். ம். என்ன விஷயம்? ஒன்றுமில்ல, சத்யா பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சால் சொல்லுங்கள். சரி இயக்குனர், ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்கிறேன். உடம்பு பார்த்துக்கோங்க. சரி ஓகே இயக்குனர். ஓகே ஓகே, நான் ஃப்ரீயாக இருக்கப்போ வரேன். சரி ஓகே வச்சிடுறேன். ஓகே. டேய் இங்கே வாடா. என்னண்ணா? டீ வாங்கி வரத்துக்கு எவ்வளோ நேரம்டா? கடையில் கூட்டமாக இருந்துச்சுண்ணா. என்ன கூட்டமாக இருந்துச்சா? உனக்கு ஒரு நாள் ஆள் இல்லை டீ கடை போட்டு கொடுத்தா ஊத்துறா டீயை வச்சுட்டு போகிறாரு. என் மச்சான் மட்டும் இருந்தால் உங்களை மாதிரி சோம்பேறிகளை வேலைக்கு வச்சிருக்க மாட்டேனா? எங்கே இருக்கானோ, இப்படி கஷ்டப்படுறானோ. நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண பையன் ஏதாவது செய்யலான்னு பார்த்தா கிடைக்க மாட்டான். நம்ம கஷ்டப்பட்டப்போ ஹெல்ப் பண்ண பையன் இப்போ நம்மலாம் நல்லா இருக்கோம். அவன் எங்கே இருக்கான்னு தான் தெரில. சரி ஓகே. சரி பார்க்கலாம். சரி சார், பார்க்கலாம். சரி வரேன் சார். ஓகே வாங்க. பாய் சார். பாய். எத்தனையோ பேர் தினம் தினம் நம்ம இதயத்தை கடந்து போகிறாங்க. சில பேர் மட்டும்தான் நம்ம இதயத்தில் அவங்க கால் தடத்தை பதிச்சுட்டு போவாங்க. நீ கடந்து போனவன் இல்லை சத்யா, என் இதயத்தில் உன் கால் தடத்தை பதிச்சுட்டு போனவன். இன்னைக்கு நான் வாழ்கிற வாழ்க்கைக்கு அஸ்திவாரமே நீ கொடுத்தது தான். டேய் என்னடா பண்ணுறீங்க? சீக்கிரம்டா, இன்னும் அன்னக்கோடி இடையே தடவுற மாதிரி தடவின்னு இருக்கீங்க. சீக்கிரம் போங்கடா, மச்சான் வர டைம் ஆயிடுச்சு, போங்கடா. எத்தனை வேலையை தான் நான் பார்க்கறது? இவனுங்களை வச்சு நான் மாறு அடிக்கிறதுக்கு குப்புறப்படுத்துன்னு பீர் அடிக்கலாம். பாக்ஸை தூக்கின்னு வாங்கடா. பட்டு பட்டுன்னு முடிச்சா தானடா போக முடியும். வைடா பாக்ஸை. கரெக்டாக வச்சா? வச்சுட்டேண்ணே. தலைவர் முகம் பிரகாசமாக இருக்கணும்டா. ஓகே. என்ன சூப்பர்ரா சூப்பர்ரா. என்னடா பண்ணுறீங்க? கொடி கட்டுறேண்ணே. கொடி கட்டுறீங்களா? ஆமாண்ணே. வாங்கடா, அங்கே கட்டாதீங்க, என் இடுப்பில் கட்டுங்க, வாங்க. டேய் என்னடா என் உயிரை எடுக்கிறதுனே இருக்கீங்களா? நீங்கள் தானே சொன்னீங்க. இந்த இடத்துல கட்டினா எப்படிடா போவாங்க வருவாங்க? போங்கடா போங்கடா. அப்படியா? இவனுங்களை மேய்க்கிறதுக்கு 4 எருமைங்களை வாங்கி மேய்க்கலாம். தலைவரை பாடா படுத்துறானுங்க தலைவரை. தள்ளி இப்படி வா. அங்கே இருக்கிற மொத்த ஸ்டூலையும் எடுத்துகிட்டு வந்து சரியா எல்லாத்தையும் இங்கே போடுங்க. ஓகே, லைனாக போடுங்க. போங்கடா. இதையாவது ஒழுங்காக செய்வானுங்களா? அதான் ஏதோ ஒன்று குறையுதுன்னு பார்த்தேன். வந்துட்டியாடா மறுபடியும்? நோட்டு தருவீங்களா மாட்டீங்களா? சாப்பாடு போடுவீங்களா மாட்டீங்களா? 2ல ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. இதனால உனக்கு என்னப்பா பிரச்சனை? நான் சீக்கிரம் வீட்டுக்கு போனேன்ல. உன்னை யாரா கூப்பிட்டது? நானே கூப்பிட்றேன்பா, புரிஞ்சுக்கோ. நான் கூப்பிட்றேன். 2 மணி நேரமா இதே தான் சொல்லின்னு இருக்கிறீங்க. ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, ஒன்றுமே பண்ண மாட்டீங்க. இருடா, இன்னும் என் மச்சான் வரல. யார் அவரு? அவன் யாரா? அங்கே பாடுறா என் மச்சானை. வருவான். தம்பி, நான் வந்து ஆள் விட்டு அனுப்புகிறேன் உன்னை கூட்டின்னு வர்றதுக்கு. அவர் எப்போ வருவார்? நீங்கள் எப்போ நோட்டு சத்தியமா தருவீங்க? முடியல எப்போ தலைவா. சாப்பாடு போடுவீங்க? மெரிடா, மெரிச்சிட்டு போடா. நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, நான் அப்புறமா வரேன். என்ன அரிசி மூட்டை மாதிரி இருந்துன்னு என்ன பேச்சு பேசிட்டு பேர். சூப்பர்ரா. அடுத்தது நீங்களா? டேய் சேர் எடுத்துன்னு வந்து போடுங்கடானா நீங்கள் உட்காந்து நிற்கிறீங்க. வரவங்க உட்காரத்துக்குடா, நீங்கள் உட்காரத்துக்கு இல்லை. எந்திரிங்கடா. எல்லாம் ஒரு முடிவாக தான் திரிறானுங்க. இந்த நீட்டில் அப்படியே போடுங்க. இங்கே கேப் விட்றா.
இங்கே கேப் விட்டு இப்படி போடுங்க. இப்படி போடு. அப்படி போடுறா. போ 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 ஸ்டூல் எடுத்துட்டா போ. ஒரு தூக்கத்தை போட வேண்டியதுதான். அண்ணே, உனக்கே தெரியும் எத்தனையோ தடை, எத்தனையோ கஷ்டம். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நான் உன் முன்னாடி நிற்கிறேன். இனி நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றியாக அமைய என்றைக்குமே என் கூட வரணும்னு. நான் எப்பயுமே உங்ககிட்ட இதை கொடு அதை கொடுன்னு கேட்டதில்லை. நான் கேட்குற ஒன்றே ஒன்று தான், நல்லவனை காப்பாற்று, கெட்டவனுக்கு நல்ல புத்தியை கொடு. அவ்வளோதான். உன் ஆசீர்வாதத்தோட என் பயணத்தை ஆரம்பிக்கிறேன். இவனுக்கு ஒரு வேலையே இல்லை, எப்போ பாரு தூங்கிட்டே இருக்கான். அண்ணா எப்போதான் வருவார்? வந்துட்டான் பாடுறா மச்சான். மச்சான் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். டேபிள் எடுத்து இப்படிக்கா போடுறா. சீரம் சீரம் நோட் புக்கெலாம் எடுத்துனோடா. இதை பிட்றா. சரியா போடு. கொண்டாடா கொண்டாடா. வைடா வைடா இங்கே வைடா. வா 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 உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. லைனாக உட்காருங்க லைனாக உட்காருங்க. புடவை வேணும்னா எல்லாம் அமைதியாக உட்காருங்க, சத்தம் போடாதீங்க சரியா? டேய் தம்பிகளா எல்லாம் கை தட்டுங்க. இவனுக்கு கொடுக்காத. ஏன்டா இவனுக்கு கொடுக்கணுங்கிற? அவனை பற்றி உனக்கு தெரியாது மச்சான். ரொம்ப நேரமாக உட்காந்துட்டுருங்க, இப்போதான் நோட்டே கொடுக்குறீங்க. கொடுக்கறது கூட வேணான்னு சொல்கிறீங்க. நோட்டை கொடுத்துட்டீங்க, சாப்பாடு எப்போ போடுவீங்க? ஏய் போடா, நீ போய் அவட உட்காரு, அப்புறம் மொத்தமாக போ. சாப்பாடு போடலாடி இருக்கு. என்ன இயக்குனரே, எப்போ பார் ஏதாவது எழுதிட்டே இருக்கீங்க. என்ன பண்ணுறது சத்யா, ஒரு லைஃப் வர வரைக்கும் இப்படி தான் எழுதிட்டு இருக்கணும். இதுக்காக தான் நான் 12 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஃபங்க்ஷனில் அடி போச்சு. ஏதோ எங்கள் சக்திக்கு முடிஞ்ச அளவு பண்ணோம் சார். என்ன அன்னதானம் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த வருஷம் எப்படியாவது போட்டுறணும்டா. சார் நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். என்ன பண்ணுறது கமல், வேலை இருந்துச்சு. அட போங்க சார், நீங்கள் மட்டும் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் கேரக்டர் கிடச்சிருக்கு. அப்படியா? ஐயோ, ஒரு அரிசி மூட்டை என்னை படுத்தின பாடு இருக்கு, தாங்க முடியல. அப்படி என்ன பண்ணான் அவன்? என்ன பண்ணானா? சாப்பாடு எப்போ போடுவீங்கன்னு டார்ச்சர் பண்ணிட்டான். அப்புறம் என்ன பண்ணீங்க? அப்புறம் ஒரு பிரியாணி போட்டதை வாங்கி கொடுத்து அனுப்பியாச்சு. மச்சான், அடுத்த வருஷம் எப்படியாவது கண்டிப்பாக அன்னதானம் போட்டே அவன் போட்டே அவன் இல்லைன்னா அவனை சமாளிக்கவே முடியாது. நீ சொல்லிட்டல, கண்டிப்பாக போடுறோம். என்ன கமல் தலையில் கட்டு? பாபா அக்காவுக்கு வேணும் சார். அக்கா கோயில் போயிருக்காங்க. அதான் அமைதியாக இருக்கா? ஆ சார் வாங்க சார், ஒரு கட்டிங் சாப்பிட்லாம். ஐயோ எனக்கு வேணாம், நீங்கள் சாப்பிடுங்க. கட்டிங் போட்டு உக்காருங்க சார், ஞானம் எப்படி கொட்டுது பாருங்க. வாங்க சார். குடிச்சிட்டு இருந்தால் தொழிலுக்கு என்ன மரியாதை? ஓகே சார், அக்கா வர்றதுக்குள்ளே நாங்கள் போய் விசேஷத்தை முடிச்சுக்கிறோம். வாடா. காலியான வீட்டை இன்னும் யாருக்கும் வாடகை விடலையா சார்? ஆமாம் சார், நானும் கேட்கணும்னு நினச்சேன்.
அது என் ஃப்ரெண்டு கேட்டு பார்த்தேன். அவங்க ஏதோ குடோன் ஆக்க போகிறாங்களாம். அதனால் யாருக்கும் வாடகைக்கு இல்லை. அதுவும் நல்லது தான். அக்காவை இருக்கிறனால சமாளிக்கிறோம். வேற யாராவது வந்து ஓனர்கிட்ட போட்டு கொடுத்துட்டு அப்புறம் வேற வீடு பார்க்குறேன்டா. ஓகே சார், நாங்கள் போய் சரி. ஆரம்பிக்கிறோம். சார் ஒரு கட்டிங் எடுத்து வைக்கிட்டா? வேணாம் நீங்கள் சாப்பிடுங்க. அக்கா, ஏதாவது வேலை இருந்தா வாங்கி கொடுங்கக்கா. எந்த வேலைனாலும் நான் செய்வேன். உன் பேர் என்னம்மா? பிரியா. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆடியன்ஸ்க்கு நம்ம ஒரு ஹீரோ தான் எக்ஸ்போஸ் பண்ணுவோம். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி அப்படியே மாறிடும். எப்படின்னா ஹீரோ விசஸ் ஹீரோ சப்ஜெக்ட். இந்த கான்செப்ட் கண்டிப்பாக பேசப்படும். எப்படி இருக்கு கான்செப்ட்? கான்செப்ட் ஓகே. போய் ஸ்டோரி சொல்லிட்டு வாங்க. ஆமாம், எப்போ சொல்லியிருக்காரு? நாளைக்கு ஆஃபீஸ் வர சொல்லியிருக்காரு. பட் என்னைக்கு ஸ்டோரி கேட்பாருன்னு தெரில. சியர்ஸ். சரக்கு ஒன்றும் சரியில்லடா. மருந்து வாட வருதுடா. மச்சான், எனக்கு ஒரு சந்தேகம்டா. கேளு மச்சான், கேளு. இது மாதிரி சந்தேகத்தெல்லாம் தீர்க்க தானே நான் நாட்டில் பிறந்திருக்கேன். கேளு. நீ தமிழன் தான்டா. இதே ஒரு எதிரி கேட்டிருந்தா எரிச்சிருப்பேன். துரோகி கேட்டிருந்தா புதைச்சிருப்பேன். நண்பன் கேட்டேன். காவேரி தண்ணியை குடங்குடமாக குடிச்சு வளர்ந்த உடம்புடா. இன்னைக்கு தேதி என்னடா? டிசம்பர் 13. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனின்னு 12 மாதம் இருக்கும்போது எப்படா நீ டிசம்பர் 13ன்னு சொல்லலாம்? தப்புதான்டா, தப்புதான். இன்னொரு வாய்ப்பு தமிழ் நிரூபி. யாரு நீ? கண்டிப்பாக சொல்கிறேன், சொல்கிறா. சிமெண்ட்டுக்கு தமிழ்ல என்னடா? என்னது? சிமெண்ட்டுக்கு தமிழ்ல என்ன? பொரியல சிக்கிட்டோமோ மச்சான். பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். போலாம், மொத்தமா போலாம். உட்காரு. டேய், பதில போயிட்டு சொல்லிட்டு போலாம். வந்துடுறேன். உட்காரு. இங்கே போயிட்டு போகிறேன்டா. போலாம், உட்காரு. உட்காரு. சரி, மோதி தான் பார்ப்போமே. என்ன கேட்ட சொல்லு. சிமெண்ட்டுக்கு தமிழ்ல என்ன? சிமெண்ட்டுக்கு மச்சான் அதை கூட குர்ரா. கலவை, கலவை. டேய், கலவைடா. ஓகேவா? சிமெண்ட்டுக்கு தமிழ்ல கலவையா? கலவைங்கிறது சிமெண்ட்டு, மண், ஜல்லி, தண்ணி எல்லாம் சேர்ந்ததுதான் கலவை. நான் கேட்டது சிமெண்ட்டுக்கு மட்டும். தெரியலடா, நீ சொல்றா. முன்னாடியே சொன்னேன், கேள்வி மட்டும்தான் கேட்டேன், பதில் சொல்ல மாட்டேன். எஸ்கேப் ஆகி போயிடலாமா? இன்னைக்கு ஒரு என்னதான்டா பிரச்சனை? நீ தான் தமிழை நிரூபிக்கிறேன்னு. சரி மச்சான், இதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை. வா மச்சான், கிளம்பலாம். அடிச்சிட்டு போகலாம். எதுக்கு வாங்கியிருக்கு? அடிச்சிட்டு போகலாம். போகலாம். வேலைக்கு சொல்லியிருக்கம்மா, கவலைப்படாத. யாரை நம்பி நான் பிறந்தேன். வீட்டுக்கு விருந்தாடியெல்லாம் வந்திருக்காங்க. கோயிலுக்கு போனோம், பார்க்க பாம்பா இருந்துச்சு, அதனால அம்மா கூட்டின்னு வந்துச்சு. உருட்டு ஓடி வந்துட்டிய? எவனை நம்பி வந்த? உள்ள போங்கடா. எவனையா நம்பி போங்கடா ஓடி உள்ள. வந்துட வேண்டியது? போங்கடா. போண்டானா? அவன் ஏய், வயிற்று நீ நிரப்பிட்டு வாடா. ஓடிடுவான். நீங்கள் பெத்து போட்டு ஓடி போயிடுவீங்க. நாங்கள் எங்கள் அனாதன்னு சுற்றிட்டு இருக்கோம். ஏண்டி, உங்களெல்லாம் கிருஷ்ணாயில் ஊற்றி கொளுத்தணுண்டி. நீ கொளுத்து மச்சான். ஜாமீன் நான் எடுக்கிறோம்.
அழுவாதம்மா, அந்த பசங்க அப்படிதான், மனசுல ஒன்றும் வச்சுக்காதம்மா. அவனுங்க அப்படிதான், ராவுல ஒன்று பகல்ல ஒன்று பேசுவானுங்க. அதை பத்தி நீ ஒன்றும் நினைக்காதம்மா. பிச்சை எடுக்கிறவங்க மத்தியில நீ வேலை கட்டியம்மா, அப்பவே தெரியும் நீ நல்ல பொண்ணுன்னு. அழுவாதம்மா. நீ யாருன்னு நானா கேட்க மாட்டேம்மா. உனக்கா எப்ப தோணுதோ அப்ப சொல்லு. நாத்தம் குடல பிரட்டுது. வீட்ல என்னதான் பண்ணி வச்சானுங்களோ தெரியல. கருமம் வாந்தி எடுத்து அதுலயே உருண்டுன்னு கிடக்குறானுங்க பாரு. நைட்டெல்லாம் குடிக்கிறது, பகலெல்லாம் வாந்தி எடுக்கிறது. ஆசிட ஊத்தி தான் வீட்டை கழுவுனம் போல இருக்குது கருமம் பிடிச்சவனுங்களால. எதனா கவலை இருக்கா பாரு நாய்ங்களுக்கு. குடித்தன இருக்க வாசலை எப்படி அசிங்கம் பண்ணி வச்சிருக்கானுங்க பாரு. ஒரு வீட்டை பெருக்க முடியுதா, வாசலை பெருக்க முடியுதா, கலீஜ் பண்ணி வச்சிருக்கானுங்க. நேற்று சரக்கை மாற்றி மாற்றி அடித்தப்பே தெரியும்டா. நீ ஆஃப் பண்ணி ஏன்னா நம்ம உடம்புல வர்றது ரத்தம் இல்லை, பியூர் ஆல்காக்கால். எந்த சரக்கும் நம்மளுக்கு சறுக்காது. யாரா அது புதுசாக இருக்கு? கேட்டுருவோம். ஆய் குட்டினோ, யார் அது புதுசாக இருக்கா? என்ன பண்ணுற? பெரியவங்க அடிக்கல, பெரியவங்க குடிக்காரங்களா 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 எதனால பேசி தீர்த்துக்கோண்டா. உங்களெல்லாம் தீர்த்து தாண்டா பேசணும். யார தீர்க்க போற? சி, குடிகார கழுதைங்க கிட்ட உனக்கு என்னடா பேச்சு? கழுதைங்களா? அம்மாவும் பையனும் ஓவரா தான் போறீங்க. ராத்திரிலாம் அந்த பொண்ணை பாடா படுத்திட்டு காலைல எழுந்துச்சு யாருன்னு கேட்குறானுங்க பாரு. இந்த கவர்மெண்ட் காரணங்களை செருப்பால அடிக்கணும். ராத்திரி என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? மூளை முளைக்கு குடிச்சு தலையிறானுங்க. இந்த காம்பவுண்ட்ல டைரக்டர் மட்டும் தான் குடிக்காம இருந்தாரு, அவரையும் குடிக்க வச்சிட்டானுங்க. இந்த காம்பவுண்ட்ல நான் தாண்டா பாக்கி. போடா உள்ள. எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கி தான் நம்ம காலத்தை ஓட்ட போறோம்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாப்பா. வணக்கம் சார். உக்கார். தேங்க்ஸ் சார். தலைவர் ஒரே பூ வச்சுப்பா. ஓகே சார். உங்கள் ஸ்டோரியை கேட்டு வர வேலைக்கிழமைக்கு ஃபுல் ஸ்டோரி கேட்குறேன்னு இருக்காப்புல. ஓகே சார். நான் கேட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். கண்டிப்பாக சார். ஏன் உங்களை பயப்படுறீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடித்து தூள் கிளப்பிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். பார்த்து போயிட்டு வாங்க. ஹலோ. யாருங்க மச்சான் சைனு? பாவண்டா பொட்ட புள்ள, கழுத்தில் செயின் கூட இல்லாமல் இருக்கு. யாரா? அந்த அக்கா வீட்டில் ஒன்று வந்திருக்கே, அந்த பிள்ளைக்கு தான். டேய், இதெல்லாம் மனசு ஒன்றும் சரிப்பட்டு வரல. அதெல்லாம் சரியாக வரும். முடிஞ்சாடா? போகலாமா? போகலாம். இங்கே வந்து ஒரு கைப்பிடுறா மச்சான். பிடிச்சிட்டியாடா? பிடிச்சிட்டேன். தூக்குடா தூக்குடா. இரு போயிட்டு போயிடலாம். ஓட்ட கடைக்கு 9 பூட்டாடா. உங்கள் ஓனரை தூக்கி போட்டு மிதிக்கணும்டா. போதும்டா, எவ்வளோ நேரம் தான் பூட்டிகிட்ருப்ப? போகலாமா மச்சான்? ஓட்ட வண்டியாக இருந்தாலும் அதுதான்டா சோறு போடுது. என்னடா நின்ட்ட? வா போகலாம். எங்கடா? கடைக்கு தான். இதான் மச்சான் உங்ககிட்ட பிடிக்காத ஒன்று. குடிச்சிட்டு போயா செயினை கொடுப்பாங்க. அந்த பொண்ணு என்னை குடிகாரன்னு நினச்சிட மாட்டா? அப்பப்போ நீ ஒரு முட்டாள் நிரூபிச்சிட. மனசை தொட்டு சொல்லு, உனக்கே நியாயமாப்படுதா? நீ போய் வாங்கிட்டு வா, நான் ரூமில் இருக்கேன். அதான் நான் பார்த்தேன். நம்மளாம் குடியிருத்த நிறுத்திட்டா நாட்டோட பொருளாதாரம் என்ன வருது? சரி, நீ ரூமுக்கு போ, நான் வாங்கிட்டு வரேன். கிழமை ஃபுல் ஸ்டோரி கேட்குறேன்னு சொல்லியிருக்காரு. எப்போ டிஸ்கஷன் ஆரம்பிக்க போகிறீங்க பாரதி? ஆரம்பிக்கணும். அதுக்காக சில படம் ரெஃபரன்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. ஓஹோ.
மேன்ஷன் பார்த்துட்ருக்கோம், அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ம் அப்படியா? அதான் சத்யா வந்துட்டாரே. என்ன சத்யா, மழை வர மாதிரி இருக்குது. அப்படியா? என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியலையே இயக்குனரே. எங்கே உங்கள் உடன்பிறப்பு காணோம்? அவன் ஓனர்கிட்ட கணக்கு கொடுத்துட்டு அப்படியே நம்ம கடைக்கு போயிட்டு வருவோம். வர மழை கூட நின்றுச்சு போங்க. சாப்பிட்டீங்களா? ம். எங்களையெல்லாம் கேட்க மாட்டீங்களா? சாப்பிட்ருக்கீங்களே, உங்களை பார்த்தாலே தெரியுதே. இந்தாங்க. சும்மா பிடிங்க, பொட்டப்புள்ள வெறுங்கழுத்தாக இருக்கக்கூடாது. இல்லை. உள்ளே போல இல்லை, அதான் கடவுள் வெளியே உலாத்திட்டு இருக்காரு. இங்கே பாருங்க, நாங்கள் என்ன டெய்லியாக குடிக்கிறோம், ஏதோ நைட்டானால் லைட்டாக குடிப்போம். இந்தாங்க பிடிங்க. காலையில் ஸ்டோரி சொல்ல போனீங்களே, அப்புறம் என்னாச்சு இயக்குனரே? ஸ்டோரி கேட்க தலைவர் வியாழக்கிழமை வர சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம் தானே, இதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? ஒரு சில படம் ரெஃபரன்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு, அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். மேன்ஷனில் ரூம் பார்க்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்குலாம் தெரியுமே நம்ம ரூமில் எதுவுமே இல்லைன்ட்டு, ஸோ அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அட இவ்வளோ தானே, எங்களெல்லாம் மறந்துட்டீங்களா? நாங்கள் செய்ய மாட்டோமா? நீங்கள் கவலைப்படாமல் இருங்க இயக்குனரே. அங்கே நம்ம ரூம் இருக்குல்ல, மேன்சனு, அதில் ரூம் போட்டு தர்றோம், நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் தைரியமாக வேலையை ஆரம்பிங்க இயக்குனரே. ஜி, நாளைக்கு நான் டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறேன். வியாழக்கிழமை ப்ரொடியூசர்கிட்ட ஸ்டோரி சொல்லலான்னு இருக்கேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? நாளைக்கு ஜிஆர் கெஸ்ட் ஹவுஸில் ரூம் நம்பர் 214 வந்துருங்க. டேய் மோகன், எப்படா இருக்க? சாப்பிட்டியா? ஈவினிங் ரூமுக்கு வாடா, பணமும் சீடி லிஸ்ட்டும் தரேன். பாரிஸ் போய் வாங்கிட்டு ரூமுக்கு வந்துடு. அன்புள்ள அம்மாவிற்கு பிரியா எழுதுவது. அம்மா, நான் இங்கே நல்லபடியாக வந்துட்டேன். இன்னும் 2 நாளில் நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். அன்புள்ள அம்மாவிற்கு பிரியா எழுதுவது. அம்மா, நான் இங்கே நல்லபடியாக வந்துவிட்டேன். எண்ணி 2 நாளில் நான் இங்கே இருந்து கிளம்பி விடுவேன். மகாவையும் நீ நதியாவையும் நல்லா பார்த்துக்கோ, உடம்பையும் பார்த்துக்கோ. கண்டதை போட்டு மனசை குழப்பாத. அங்கு போனதும் லெட்டர் போடுகிறேன். இப்படிக்கும் நண்பு மகள் பிரியா. எல்லாம் நல்லா நடக்கும்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும்மா. வெளியாக விரதம் முடிஞ்சிட்டா சாமி. தான் என்ன சரக்குடா வாங்கலாம்? மச்சான் ஒன்று பண்ணுவோமா? இயக்குனர் இசை எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்றா பார்ட்டி வச்சுருவோம்டா. நம்ம மட்டும் எதுக்கு தனியாக அடிக்கிறோம்? நம்மளும் சாப்பிட்டு 3 நாள் ஆகுது, அவங்களும் ஒன்றும் சாப்பிடல. ஒன்றா சாப்பிட்ருவோம். சரி மச்சான். டேய் வெயிட் வைடா. சரிங்க சார். என்னடா ட்ராவலிங்கில் அப்புறம் போகுது? நல்லா இருக்கு சார். டேய் போய் சொல்லாதடா. உண்மையிலே நல்லா இருக்கு சார். டேய் யாருன்னு பாடுறா. ஏய் ஹாய் சத்யா, வாங்க உட்காருங்க. பயங்கர சண்டை பழகுதே. என்ன சொல்கிறீங்க? இல்லை, ஒரே அலங்கோலமாக இருக்கு, அதான் கேட்டேன். ரூம்க்கெலாம் பே பண்ணியாச்சு ஓ சார். தேங்க்ஸ் சத்யா. இதுக்கெலாம் எதுக்கு சார் தேங்க்ஸு? ஆமாம், இணையக்கத்தில் எங்கே சார் காணும்? எல்லாரும் போயிட்டாங்க. இதை ஃபைல் பண்ணிட்டு நானும் கிளம்பிடுவேன். இவன் ஒரு மரமண்டை. என்ன விஷயம் கமல்? ஒன்றும் இல்லை சார், அதான் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுல. இசைக்கும் இயக்கத்துக்கும் ஒரு சின்ன டானிக்.
நாங்களும் சாப்பிட்டு 3 நாள் ஆகுது. சொன்னீங்கன்னா வாங்கிட்டு வந்துடுறேன். பண்ணிடலாம். வாங்கிட்டு வந்துட்டா சார்? வாங்கிட்டு வாங்க. இசையும் வர சொல்லிருங்க சார். ஆ பரவாயில்லடா, நம்ம கூட 3 நாள் அடிக்காமல் இருந்துட்டோம். அதுக்காக விட்டுடலான்னு சொல்கிறியா? அதை எப்படி விடுறது? என்னடா கடையில் நீ கூட்டத்தையே காணோம்? எல்லாம் மது ஒழிப்புக்கு நடைபயணம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சரக்குடா வாங்கலாம்? 92 ரூபா வாங்க. 92 ரூபா சரக்கு 4 கொடுங்க. சொல்லுங்கள் பாரதி, எங்கே இருக்கீங்க சார்? உங்கள் வீட்டு மாடியில் தான். நான் கீழே ரூமில் தான் இருக்கேன். இந்த வந்துடுறேன் ஒரு 2 நிமிஷம். சரி. ஏன் நீங்கள் எப்பயுமே டல்லாகவே இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், வேலை கிடைக்கல, அதான் இப்படி இருக்கேன். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு. பரவாயில்ல பாரதி, என்ன விஷயம் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை சார், கமலும் சத்யாவும் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதான். ஓ அப்படியா? ஓகே, டிஸ்கஷனில் எப்படி போய்ட்டுருக்கு? சூப்பராக முடிஞ்சது சார், நல்லா வந்திருக்கு ஸ்டோரி. உங்களுக்கு என்ன பாரதி, ஒரு மொபைலை வச்சு மியூசிக் ஆல்பமே பண்ணீங்க, இப்போ சோர்ஸே கிடைச்சிருக்கு, சும்மாவா இருப்பீங்க? ஊத்துறா இந்த வாசத்தை கண்டு 3 நாள் ஆச்சுரா. இப்போ தான்டா சொர்க்கமே தெரியுது. அளவு சரியாக இருக்கான்னு பாடுறா. இந்த தண்ணி விஷயத்தெல்லாம் எனக்கு கண்ணு தெரியாது மச்சான். அளவு நீயே பார்த்துக்கோ மச்சான். அங்கே பாரு. என்னெல்லாம் சேர்த்துக்க மாட்டீங்களா? முதல்ல சொல்லியிருந்தா ஒரு கோட்டர் சேர்த்து வாங்கியிருப்பல. லூசு மாதிரி பேசாத, இங்கேருந்து கிளம்பு. கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களே. இந்த குடியில என்ன சுகத்தை கண்டீங்க? குடிக்கிறவனை யாராவது மதிக்கிறாங்களா? மனுஷனுக்கு முக்கியம் மரியாதை. அந்த மரியாதை கொடுக்காத இந்த குடி தேவையா? இந்த உலகத்துல யாரு சோகம் இல்லாம இருக்காங்க? ஒருத்தங்களை காட்டுங்க பாப்போம். கஷ்டத்தை வெளிக்காட்டாததால அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல. இனிமே நீங்க குடிக்க கூடாது, இது ஏன் மேல சத்தியம். குடிச்சிங்க, அப்புறம் நான் ரத்தமா வாந்தி எடுத்து செத்துருவேன். மல்லிகை போட வந்த புருஷனை வாசலில் படுக்க வச்ச கதையாயிடுச்சு. மூடை கிளப்பி விட்டு மூட்டையை கட்டிட்டானுங்களே. பேசாம பாருக்கே போயிருக்கலாம். இது ஏன் மேல சத்தியம். குடிச்சிங்க, அப்புறம் நான் ரத்தமா வாந்தி எடுத்து செத்துருவேன். எக்ஸ்கியூஸ் மீ வாங்க, சார். உட்காருங்க. தேங்க்ஸ் சார். என்ன சாப்பிட்றீங்க? எதுவும் கொண்டு வர சொல்லட்டுமா? இல்லை, சாப்பிட்டேன் சார். சரி, 2 நிமிஷத்தில் ஷார்ட்டாக சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஓகே சார். கதை நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக எதிர்பார்க்குறேன். குமார்கிட்ட சொல்லி அனுப்புகிறேன். ஓகே சார். நாளை காலையில் 9 மணிக்கு வந்து ஆஃபீஸில் குமாரை பாருங்கள். சரியா? கண்டிப்பாக சார். ஓகே, பார்க்கலாம் வாங்க. நாளைக்கு ஆஃபீஸ் வர சொல்லியிருக்காரு. ம், என்ன பண்ணுறதுனே தெரில. அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ன சத்யா, டல்லாக வரீங்க, உடம்பு சரியில்லையா? ஒன்றும் இல்லை சார். நம்ம பாரதி தலைவர்கிட்ட கதை சொல்லிட்டு வந்தார் தெரியுமா? அப்படியா சார்? ஆமாம் சத்யா, நாளைக்கு ரிசல்ட் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். எனக்கு டயர்டாக இருக்கு, நான் போய் படுக்கிறேன் சார். என்னாச்சு நம்ம சத்யாவுக்கு ஒரு மாதிரி இருக்கான்? தெரியலையே, அன்னைக்கு பார்ட்டி முடிஞ்சிருந்து அப்படி தான் இருக்கான். ஏதாவது லவ்வா இருக்கலாம்.
இது வரைக்கும் தனியாக வாழ்ந்ததுக்கு நீ துணையாக வருவியா? பார்வை ஒன்றை வீசி சென்றாயே என் அன்பே அன்பே, சிறகுகளின்றி வானத்தில் பறந்தேனே என் அன்பே அன்பே. ஜென்மம் கோடி உன்னோடு நான் வாழத்தானே ஆசை வைத்தேன், சிறிய தவறு தெரியவில்லை, என் இதயம் தலைத்து நின்றேன். அடைந்தேன் சரணடைந்தேன் நான் உன்னை சரணடைந்தேன், அடைந்தேன் சரணடைந்தேன் நான் உன்னை சரணடைந்தேன். கவி பாடி காதல் சொல்லு கம்பனில்லை நான், இசையாலை உன்னை மயக்க கலைவாணி இல்லை நான். இரு சூழ்ந்த எந்த வாழ்வில் ஒரு நிலவாய் வந்தாய் அன்பே, பாதையின்றி பயணம் செய்தேன் ஒரு பாதை தந்தாய் அன்பே. உன் தாகம்பில் நானும் அடைந்தேன் சரணடைந்தேன் நான் உன்னை சரணடைந்தேன், அடைந்தேன் சரணடைந்தேன் நான் உன்னை சரணடைந்தேன். பார்வை ஒன்றை வீசி சென்றாயே என் அன்பே அன்பே, சிறகுகளின்றி வானத்தில் பறந்தேனே என் அன்பே அன்பே. மச்சான், என்னடா சத்தியங்கிற எல்லாம் உண்மையாடா? பேசாம படுறா. சொல்றா. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சத்தியம் பண்ணுற அரசியல்வாதியே மாறுறானுங்க. சத்தியமா சத்தியம். பேசாம தூங்குடா, நாளைக்கு ஃபுல்லாக அடிக்கலாம்டா. டே 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 நான் இல்லை நான் குடிக்கிற மாதிரி கனவு வந்துச்சுடா. அவள் செத்துருவாளாடா? ஆமாண்டா, நாளைக்கு அவள் ரத்த வாந்தி எடுத்து சாவ போகிறா. இன்னைக்கு நைட்டு நீ என்ன சாவடி. நிம்மதியாக தண்ணி அடிக்க விட மாட்டானுங்க, நிம்மதியாக தூங்க விட மாட்டானுங்க. சாவடிக்கிறீங்களாடா. பாட்ரா, நிஜமாவே அவள் செத்துருவாளாடா? உக்காளி சத்தியமாக நீ நைட்டு நான் தூங்க போகிறதில்லடா. இது உன் மேலே சத்தியம். டே 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 படுகலப்பா, படுகல. டே 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 சத்தியம் பண்ணது தப்பா போச்சு. இன்னைக்கு ராத்திரி சிவராத்திரி தான். டே தூங்கடா. டே டே படுத்துறானே. டேய் தூங்காடா. டே 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 குழுப்பா குழுக்கு. நான் ஏதாவது வெளியிட்டு நான் உன்னை பார்த்துக்கிறேன். இவனுங்கிட்டலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுன்னுக்கிறது பெரிய தலைவலி. இன்னும் 2 மணி நேரம் தான்டா. ஏ
இன்னும் ஒன்னொரு தான்டா. சொல்றா சொல்லு. அப்பா 6 ஆயிடுச்சுடா. நல்லா வருவடா, நல்லா வருவ, நல்லா இருப்படா. ஆறு மணிக்கு போகணும்னு சொன்னானுங்க, 7:30 மணி வரலாம் தூங்குறானுங்க வே. நல்லா இருப்பீங்க. என்ன மச்சான் இன்னும் தூங்கலையாடா? மணி 7:30. 7:30? ஏன்டா எந்திரிச்சா எழுப்பிட மாட்டியா? தூங்கினா தானடா எந்திரிக்கிறதுக்கு. எங்கடா தூங்கிட்டீங்க? சும்மாவே அந்த ஆள் திட்டுவான். 7 மணிக்கு எழுப்பிட சொன்னால் இந்த நாய் வேற எழுப்பிடல. என்னென்ன திட்ட போகிறானோ இன்னைக்கு. சொல்லுங்கள் தலைவரே. சரி, கேட்டு சொல்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. ஓப்பனிங் சீனில் யாரை போடலான்னு நினைக்கிறீங்க? அதுவும் தலைவர் பண்ணால் நல்லாயிருக்கும். கை கொடுங்க பாரதி. நீங்கள் டைரக்டர் ஆகிட்டீங்க பாரதி. ஓ, ரொம்ப தேங்க்ஸ் சார். வெற்றியடைய வாழ்த்துக்கள். அடுத்த படம் நம்ம படம் ஒன்று வருது. ஓகே சார். அது வரைக்கும் நம்ம கூட டச்சிலே இருங்க. கண்டிப்பாக பண்ணுறேன் சார். ஓகே சார், நான் கிளம்புறேன். ஓகே, பார்க்கலாம். ஒன்றுமே புரியலடா. தூக்கம் வர மாட்டேங்குதுடா. ஒரே அவ நினப்பாவே இருக்கு. நான் குடிச்சா அவ செத்துருவேங்கிறாடா. ஒரு மனுஷன் கத்திட்டு இருக்கான், பதில் சொல்லாம கல்லு மாதிரி உட்காந்துருக்க. பதில் சொல்றா. நீயாவது சொல்ற. சத்தியம்லாம் உண்மையாடா? என்ன பொழப்புடா. லீவு கேட்டால் இவன் கொடுக்க மாட்டான், வீட்டுக்கு போனால் அவன் தூங்க விட மாட்டான். நம்ம பொழப்பே பொழப்புடா. இதுக்கு மேலே தாங்காதுப்பா. முதல்ல ஒரு தூக்கத்தை போட்டணும். மச்சான் இங்கேயுமாடா? என்னடா துணியெல்லாம் வாங்கி போட்டு தூங்கிட்டு இருக்க? நேற்று நல்லா தூங்க விட்ட பாரு. கோச்சுக்காத மச்சான். சொல்றா. ஒரே ஒரு டவுட்ரா. மறுபடியும் முதல்ல இருந்தே வா.
வேற யாரா எனக்கு இருக்கா? அவனா இதையே சொல்லிடுறேடா. சரி சொல்லு. நீயும் தான் உருப்படாமல் இருக்க, நீயும் தான் தண்ணி அடிக்கிற. டேய் மேட்ரை மட்டும் சொல்கிறா. அவள் ஏன்டா என்னை மட்டும் தண்ணி அடிக்க வேணான்னு சொல்கிறா? சொல்றா. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுதுடா. மச்சான், அவளை பற்றி நம்மளுக்கு என்னடா தெரியும்? ஏதோ கோயிலில் விஜயகா பார்த்து கூட்டின்னு வந்தாங்க. அவள் யார் என்ன ஏது நம்மளுக்கு எதனா தெரியுமா? மச்சான், தெரியாமல் முடிவு எடுக்கிறது தப்புடா. நம்மளாம் ஆற்றுல வந்த இலை மாதிரிடா. ஆற்றோட தான் போகணும், எதிர்நீச்சல் அடிக்க முடியாது. என்ன மச்சான் கோச்சினா? நீ கோச்சினாலும் பரவாயில்ல மச்சான். நம்மளெல்லாம் எவ்வளோ பெத்து போட்டு போயிட்டா. நம்மளும் எப்படியோ காலத்தை ஓட்டின்னு இருக்கோம். நம்மளாம் சம்பாரிச்சோமா, ஜாலியாக இருந்தோமா, இப்படி தானே நம்ம காலத்தை ஓட்டணும். நம்மளுக்கு இந்த காதல்லாம் செட் ஆகாதுடா. தேவையில்லாமல் கற்பனை பண்ணுறதெல்லாம் விட்டுடுறா. 2 முறையில் சொல்கிறேன், பார்த்துக்கிடா. கரெக்டா மச்சான். ஒருத்தரை பற்றி எதுவுமே தெரியாமல் நம்ம முடிவு பண்ணுறது தப்பு தான். நீ சொன்னதெல்லாம் கரெக்டு. நமக்கு காதல்ங்கிறது ஒத்து வராது. நம்ம வாழ்க்கை இவ்வளோதான். நானாக கற்பனை பண்ணுறது தப்பு தான்டா. இந்த கடல் மாதிரி தான் நம்மளும். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணி இருந்தாலும் தாகத்தை தீர்க்க முடியாது. நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். இருக்கிற வரைக்கும் மற்றவங்கள சந்தோஷப்படுத்திட்டு போக வேண்டியதான். ஹாய் பாரதி. வாங்க. என்ன ஒரே சிந்தனையில் சுற்றிட்டு இருக்கீங்க? என்ன அடுத்த கதையா? அப்படிலாம் இல்லை, சும்மா யோசிச்சுட்டு இருக்கேன். யார் அந்த பொண்ணு பாரதி? யாருன்னு தெரில, ஏதோ கோயில் வாசலில் வேலை கட்டி நின்றுட்டு இருந்துச்சான். விஜயக்கா கூப்பிட்டு வந்துட்டாங்க. சரி அதை விடுங்க, நம்ம கதை என்னாச்சு? ஸ்டோரி ஓகே பண்ணிட்டாங்க. இப்போ இருக்க படம் முடிஞ்சதும் அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. சரி கம்போசிங் ஆரம்பிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு லொக்கேஷன்லாம் பார்த்து முடிச்சிடலான்னு இருக்கோம். அவுட்டோரில் கம்போஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். சத்யார்த்தி கம்யூனிட்டி விஷயத்த சொல்லிட்டீங்களா? இன்னும் சொல்லலை, உங்களுக்கு தான் தெரியுமே, அவன் அங்கே பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான். இருந்தாலும் நம்ம ஹெல்ப் பண்ண பசங்களாச்சே, சொல்லணும்ல. கண்டிப்பாக சொல்லணும், கொஞ்சம் டைம் ஆகட்டும். சரி இப்போ ஃப்ரீயாக தானே இருக்கீங்க? எது கேட்குறீங்க? ஸ்டுடியோ வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். தரபாலூருக்கு போயிட்டுருக்கு, பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே போகலாம். ஓகே.
ஹலோ. குமார், சொல்லுங்க தலைவரே. பாரதியை கூப்பிட்டு சரி. உடனே அக்ரிமெண்ட் போட்டுருங்க. சரியா? சரி. உடனே படம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஆ அக்ரிமெண்ட் போட்ட உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி. இல்லை சைன் பண்ணிடுங்க. மித்த டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் 2 நாளில் கலெக்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே சார். படம் ரொம்ப மெர்சலாக சார். வரணும். அந்த குமார் மூஞ்சில கரிய பூசணம் இயக்குனாரு. பிரிய இது மாதிரி பண்ணுறோம். கண்டிப்பாக சத்யா. மிரட்டுறீங்க, இல்லைன்னா தோலை உரிச்சு போட்டு வைக்கணாரு. கண்டிப்பாக சத்யா, படம் மட்டும் வரட்டும். தலைவர் படத்துலேயே இது மிரட்டலான படமாக இருக்கும். இருக்கணும். கண்டிப்பாக. பாட்டெல்லாம் நல்லா வரணும் சார். இது வரைக்கும் எந்த படத்துலையும் இந்த மாதிரி வந்திருக்க கூடாது. கண்டிப்பாக. நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே. நானா? சொல்லுங்க சார், என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். நீங்கள் ஒரு பாட்டு பாடணும். ஐயோ, என்னால் முடியாது, நான் பாட மாட்டேன். கண்டிப்பாக பாடுற, இது என் மேலே சத்தியம். இல்லை சத்யா. பாட வேண்டியதானே? இல்லை சார், நான் பாடினேன்னா எங்கள் வீட்டில் நான் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சா என்ன, ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்துட்டிங்களா? இசையெல்லாம் சேர்ந்து போய் பேசுவோம், பேசி சரி பண்ணிக்குவோம். வேலைன்னு கஷ்டப்படுறலம்மா, நல்ல வாய்ப்பு வந்திருக்கு, பாடுமா. உன் வாய்ஸ் நல்லா இருக்கு, பாடினா ஒரு பீக் வரலாம். இல்லை சார், வேண்டாம். நான் பாடினேன்னா எங்கள் வீட்டில் நான் கெட்டு போயிட்டேன்னு தெரிஞ்சிடும். சுதந்திரம் வந்துடுச்சுன்னு வார்த்தையால சொல்றாங்க. ஆனா இங்க அடிப்படை வசதி கூட இல்லாம எத்தனையோ கிராமங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட கிராமத்துல ஒண்ணுதான் எங்க கிராமம். பூமி பசுமையா இருக்குன்னு மீனு தரையில வாழ முடியாது இல்லையா? அது மாதிரிதான் எங்க வாழ்க்கையும். மேய்ச்சலுக்கு போற ஆட்டு கூட்டத்தை போல தினம் தினம் பொழுப்புக்காக 20 மைல் தள்ளி தான் போகணும். பார்வதி ரைஸ் மில், அதை நம்பிதான் எங்க ஒரு ஜான் வயிறு. தினக்கூலியா 100 ரூபாய் தருவாங்க. எங்களுக்கு அது பெரிய காசு. 10 மணி நேரம் நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த துட்டு உங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு செலவு செய்யற துட்டுன்னு இங்க வந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க கிராமத்துக்கு எல்லாம் மேய்ப்பாளரே அந்த ரைஸ் மில் முதலாளி ராமர் அண்ணாச்சி தான். நல்ல மனுஷன். அவரு நில்லுன்னா நிற்போம், உட்காருன்னா உட்காருவோம், மகுடி காடுற பாம்பாட்டும். அவர் கையில வச்சிருக்கிற குச்சிக்கு கட்டுப்பட்டு ஆடுகளாட்டம் எங்க பழப்பும் ஓடுச்சு. என்னதான் கிராமமா இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டுக்கும் குறைஞ்சது 2 மைலாச்சு இருக்கும். எங்க வீட்டுல நான் தான் மூத்தவ. ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. அதனாலேயோ என்னவோ நான் என்ன அலங்கரிச்சுக்கிறதுலயே ரொம்ப நேரம் எடுத்துப்பேன். எங்க பாப்பா வந்தா என்னை கவனிக்க மாட்டாங்களோன்னு, பாப்பாவே கூடாதுன்னு எங்க அம்மா அப்பா கிட்ட அழுவேனா. நான் ஆசைப்பட்டு கேட்டதுக்கு அப்புறம்தான் மகா பிறந்தாளா. 10 வருஷம் பிறகு பிறந்தவன். எங்க அம்மாவுக்கு பையன் மேல ஆசை. பையன் வேணும்னு ஆசைப்பட்டு பிறந்தவதான் நதியா. மகாவும் நதியாவும் செம்ம வாளுங்க. எப்ப பார்த்தாலும் துருத்துருன்னு எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பாளுங்க. ஸ்கூல் விட்டு வந்துட்டா போதும், ட்ரெஸ் கூட மாத்த மாட்டாங்க, உடனே ஆட போயிடுவாங்க. நம்மளையும் உட்கார விட மாட்டாளுங்க.
அவங்கள கட்டி போடுறது கிருஷ்ணனை உரல்ல கட்டின கதை தான். நானும் அவங்க கூட சேர்ந்து ஆடுவேன். 10 வயசு கம்மியான மாதிரி இருக்கும். அவங்க கேட்டா எதையும் நான் இல்லைன்னு சொன்னதே இல்லை. அந்த 2 வாளுங்களும் என்னை சும்மா இருக்க விடுறதும் இல்லை. அப்புறம் கடைக்குட்டி மோகனா, இவ அதுங்களுக்கு அப்படியே நேர்மாறு. ஒரே அமைதி. என்னை தவிர யார்கிட்டையும் ஒட்டவே மாட்டா. ஏன் எங்க அம்மா மடியில கிடந்த நேரத்தை விட ஏன் மடியில கிடந்த நேரம் தான் அதிகம். காலையில டிராக்டர் வந்து எல்லாரையும் வேலைக்கு கூட்டிட்டு போகும். அப்பாவும் அதுல தான் போவாரு. சாயங்காலத்துல வாங்கின காசு 20 ரூபாய்க்கு சாராயத்தை குடிச்சிட்டு நடந்தே வருவாரு. ஆனா எங்க அப்பா அம்மா ஒண்ணுல உறுதியா இருந்தாங்க. எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும் எங்களை எப்படியாச்சும் படிக்க வச்சே தீரணும்னு. தினம் பள்ளிக்கூடத்துக்கு நாங்க 5 மைல் நடந்துதான் போகணும். 5 மைல்னாலும் கூட இந்த 2 வாளுங்க வரதால எனக்கு நடக்கிற வழி ஒரு நாள் கூட தெரிஞ்சதே இல்லை. எங்க வீட்டுல காசு இல்லைனாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போயிட்டு தான் இருந்தது எங்க வாழ்க்கை. எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கிற பசுமையான சில நாட்கள். அந்த நாட்களோட சந்தோஷத்தை சொல்ல வார்த்தைகளே கிடையாது. யாரு கண்ணு பட்டதோ தெரியல, விதின்னு சொல்லுவாங்களே, அந்த வார்த்தையோட அர்த்தத்தை நாங்க அப்பதான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். எங்க வாழ்க்கையில சிவன் விளையாட ஆரம்பிச்சான். அதுவரை சந்தோஷமா போன பயணம் தடம் மாறி போக ஆரம்பிச்சது. எங்க ஊர்ல கள்ள சாராயம் குடிச்சு 20 பேர் செத்துட்டாங்க. ₹20 சாராயம் 20 குடும்பத்தை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துருச்சு. அதுல எங்க குடும்பமும் ஒண்ணு. எங்க அப்பா அந்த சாராயத்தினால எங்களை விட்டு போயிட்டாரு. எங்க குடும்ப சந்தோஷமும் அண்ணியோட சாம்பல் ஆயிடுச்சு. எங்க அப்பாவோட இழப்பு எங்க குடும்பத்துக்கு பெரிய இழப்பு. எங்க 4 பேரையும் நல்லா படிக்க வைக்க ஆசைப்பட்டாரு. என்ன சமையல் வேலை கூட செய்ய விட மாட்டாரு. அப்படிதான் ஒரு நாள் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் சமைச்சிட்டு இருந்தேன். அப்ப வந்த எங்க அப்பா, என்னப்பா? படிக்கிற புள்ளை சமைக்க விட்டுட்டு மகாராணிக்கு தூக்க வேண்டி கிடக்கா? அடிக்காதீங்கப்பா.
நான் தான் சமைக்க வந்தேன். அம்மாக்கு உடம்பு சரியில்லைல்ல. ஒரு நாள் நான் சமைச்சா செத்த போயிடுவேன். உடம்பு சரியில்லைன்னா சமைக்க மாட்டாளா? அந்த தொடப்பக்கட்டைய அந்த நாட்கள் எல்லாம் கனவா போகுன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. குடிக்காத ஒரு நாள் ராத்திரி எங்க அத்தை எங்க வீட்டுக்கு வந்தாங்க. நீ என்ன பண்ண போற மதினி? எனக்கும் அதான் புரியல சித்ரா. என்ன பண்ண போறேனே தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் சிங்கப்பூர்ல இருக்கு. அவங்க வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டாங்க. பேசாம நம்ம பிரியாவை அனுப்பிட. அதெல்லாம் வேணாம் சித்ரா. 50,000 தருவாங்க மதினி. அதை வச்சு மிச்ச பிள்ளைங்களை காப்பாத்தலாம்ல. கஷ்டமோ நஷ்டமோ இதுங்களாவது நல்லா படிக்கட்டும் சித்ரா. நாம தான் இந்த கிராமத்துல இருந்து கஷ்டப்படுறோம். சரி, அப்புறம் உன் இஷ்டம் மதினி. எங்க அம்மா சொன்னதை கேட்டு என்னால அழாம இருக்க முடியல. நாள் செல்ல செல்ல மகாவும் நதியாவும் பழைய மாதிரி ஆட துவங்கிட்டாளுங்க. ஆனா எங்க அம்மா என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சு நின்னாங்க. வீட்ல இருந்த அரிசி பருப்பும் தீந்து போங்க ஆரம்பிச்சது. எங்க அம்மாவுக்கு கவலையும் அதிகமா ஆரம்பிச்சது. இருபது மைல் தள்ளி எங்க அம்மாவால வேலைக்கு போய் வர முடியாதனால அதுக்கு உடம்பும் ஒத்துக்கல. தானும் போயிட்டா நாங்க அனாதி ஆயிடுவோம்னு அவங்க நினைச்சாங்க. அதனால எங்க பள்ளிக்கூடத்துல வேலை வாங்கி தர சொல்லி எங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட தினமும் அலைஞ்சாங்க. எங்க அம்மா நடந்து நடந்து 6 மாசம் போனதுதான் மிச்சம். அரசியல்வாதி இல்லையா, வாக்குறுதி மட்டும்தான் அள்ளி கொடுத்துட்டு இருந்தாரு. தினம் பள்ளிக்கூடத்துல போடுற சத்துணவை எங்க அம்மாவுக்கும் மோகனாவுக்கும் கட்டிட்டு வருவோம். சத்துணவு திட்டம் தான் எங்க குடும்பத்துக்கு சோறு போட்டது. ஒரு நாள் எங்க அத்தை பள்ளிக்கூடத்துல இருந்து பாதியிலே கூட்டிட்டு வந்தாங்க. எதுக்குன்னே புரியாம நான் குழப்பத்தோட போனேன். மறுபடியும் தடம் மாறிடுச்சு எங்க வாழ்க்கை. எங்க வீட்டு வாசல்ல ஒரே கூட்டம். குழப்பத்தோட உள்ள போனா அடுத்த அதிர்ச்சி. மோகனா பசி தாங்காம போயிட்டா. இடிஞ்சு போயிட்டனா. சந்தோஷமா ஓடி ஆடிய நாட்கள் எல்லாம் எங்களை விட்டு ஓடியே போயிடுச்சு. அந்த நாட்கள் எங்க குடும்பத்துக்கு திரும்பி வரணும்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். எங்க அத்தை சொன்னது ஞாபகம் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் சிங்கப்பூர்ல இருக்கு. அவங்க வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டாங்க. பேசாம நம்ம பிரியாவை அனுப்பிட. மொத 50,000 தருவாங்க மதினி. அதை வச்சு மிச்ச பிள்ளைங்களை காப்பாத்தலாம்ல. மொத 50,000 தருவாங்க மதினி. அதை வச்சு மிச்ச பிள்ளைங்களை காப்பாத்தலாம்ல. மொத 50,000 தருவாங்க மதினி. அதை வச்சு மிச்ச பிள்ளைங்களை காப்பாத்தலாம்ல. நான் வேணா சிங்கப்பூர் போறேம்மா. மகாவும் நதியும் அது நல்லா இருக்கட்டும். அவங்களையாவது நம்ம நல்லபடியா படிக்க வைக்கலாம். என்கிட்ட இருந்த 2 துணியையும் அவங்க சொன்ன மாதிரி சர்டிபிகேட்டையும் எடுத்துக்கிட்டு கிளம்பினேன். புவியியல் பாடத்துல படிச்ச சிங்கப்பூரை தேடி.
பிள்ளைக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுத்தியாடா? நம்மளை நம்பி வந்தவங்கள சும்மா விட்டுருவோமா? அதெல்லாம் காஞ்சிருக்கு பாரு. தண்ணி குடி. கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறியாமா? இல்ல வேண்டாங்க. இந்தாம்மா. சென்னை போற வழியில ஒரு வீட்ல தங்க வச்சாங்க. கவலைப்படாதம்மா, இன்னும் 2 நாளில் விசா வந்துடும். நீ போய் ரெஸ்ட் எடு. பயப்படாதம்மா, வேலைக்காரி பக்கத்தில் தான் போயிருக்கா, வந்துடுவா. பார்த்து. நீ சென்னைக்கு போய் சவாரி பார். 2 நாளில் உன்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன். ஓகேயா? ஓகே. இதை செலவுக்கு வச்சுக்கோ. போன தடவை மாதிரி இந்த தடவை எதுவும் பிரச்சனை வராத. அவங்க அத்தை இப்போ நம்ம கையில் இன்னும் எத்தனை பேர் வேணாலும் நம்ம இறக்கலாம். சரி, நீ கிளம்பு. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அவங்க வீட்டில் கொடுத்த தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் நான் எப்படி தூங்குனேன்னு எனக்கே தெரியல. திடீர்னு நான் முழிச்சு பார்த்தேன். நான் அங்க இருந்த கோலத்தை பார்த்து என்ன நடந்திருக்கும்னு நானே புரிஞ்சுக்கிட்டேன். அவன் குளிச்சுட்டு வரதுக்குள்ள அவன் பர்ஸை எடுத்துக்கிட்டு அவனை பூட்டிட்டு நான் ஓடி வந்துட்டேன். மன வழியில துவண்டு போன எனக்கு புதுசா உடல் வலி வேற. வேதனையோட சென்னைக்கு வந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் சிங்கப்பூர் போவேன். அங்கிருந்து எங்க அம்மாவுக்கு பணம் அனுப்புவேன். அந்த நம்பிக்கையோடு தான் நான் இன்னும் வாழறேன். என் வாழ்க்கையும் ஒரு நாள் தடம் மாறும். நான் ஆசைப்படுறதெல்லாம் ஒருவேளை நான் இங்கே இருக்கும்போது செத்து போயிட்டா கூட அது எங்கள் அம்மாவுக்கு தெரியக்கூடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் நல்லபடியாக சிங்கப்பூரில் இருக்கேன். அந்த நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பலை. ஆமால, நான் சிங்கப்பூர் ஏஜென்ட்டு. போய் சோழையை பாருல, வந்துட்டானுங்க எவ்வளோ வேலையை கெடுக்கட்டு. தலைவர்கிட்ட அந்த பொண்ணை பற்றி பேசினேன். ரொம்ப வருத்தப்பட்டாப்புல. பாவம் அந்த பொண்ணு. தலைவர் தெரிஞ்ச ஃபேமிலி ஒன்று சிங்கப்பூரில் இருக்காங்க. கேட்டு சொல்கிறேன். நீ இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்கிட்ட என்னப்பா இருக்குது, எல்லாம் மேலே இருக்கவங்ககிட்ட. நமக்கு தெரிஞ்ச கூட நானும் கேட்டு பார்த்தேன்டா, ஒன்றுமே சரிப்பட்டு வரல. சிங்கப்பூர் என்ன சின்னால் மட்டும் நினச்சியா? சரி, நான் ஒரு 50,000 ரூபா கொடுக்கணும்னு வச்சு அதை மட்டும் வச்சு நீ என்ன பண்ணுவ? சிங்கப்பூரில் போய் அவள் என்ன பண்ணுவா? அவளுக்கு அங்கே யாரை தெரியும்டா? உன் மனசு எனக்கு புரியுதுடா. ஆனால் நீ நினைக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது. நல்ல பொண்ணுன்னு சொல்கிற, கண்டிப்பாக அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். நீ கவலையே படாமல் இரு. அந்த ஆண்டவன் அவளை பார்த்துக்குவான். உன் பொண்ணு நல்லா இருக்கான்னு சொல்லி லெட்டர் போட்டிருக்கா. இதை கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா? மற்றவங்க நல்லா இருந்தா அதுவே நமக்கு பெரிய சந்தோஷம் தானம்மா. உன் பொண்ணு மாதிரியே கூட்டிகிட்டு போகிற இந்த பொண்ணையும் நல்லபடியாக சிங்கப்பூருக்கு அனுப்பி வச்சுருவோம். வேற யாராவது கஷ்டப்படுற குடும்பத்து பொண்ணுங்களா இருந்தால் சொல்லுமா, அவங்களுக்கும் நம்மளால் முடிஞ்சதை செய்வோம். ஓகே சார், கண்டிப்பாக சார். ஓகே சார். ஓகே ஓகே சார், கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இப்போ தான் ஃபோன் பேசினேன். 2-3 நாளில் விசா வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கவலைப்படாதீங்க, சிங்கப்பூர் ஈஸியாக போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்காக நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கீங்க.
பிறக்கும் போதே மடிந்து பிறந்தாய். ஏன் காதலி என் காதலி கல்லறை சேரும் மலர் நான் என்று தெரிந்தும் என்னுள் ஏன் மலர்ந்தாய்? ஏன் காதலி என் காதலி மின்மினி பூச்சி நான் என்பது உனக்கு தெரிந்தும் பெரும் தீ நீ மூட்டி மகிழ்ந்தது. ஏன் காதலி என் காதலி சிற்பம் வடிக்க தகுதியற்ற கல்லான் என்பது உனக்கு தெரிந்தும் ஒளியால் என்னை தினம் சிதைத்தது. ஏன் காதலே என் காதலி சுதந்திரமாய் வானில் சுற்றித் திரிந்தேன். என் சிறகுகளை ஒடித்து அடுப்பு எரித்தாய். ஏன் காதலே என் காதலி நெருப்பில் இட்ட நெருஞ்சு முள்ளாய் நெஞ்சம் இங்கு வேகுதடி. உன் வாசல் தீண்டிய காற்று என் சுவாசம் தீண்டி என் உயிர் கொள்ளுதடி. அவள் நினைவுகளை நொடிக்கு நொடி நினைவூட்டி என்னை விம்பி அழச் செய்து நீ சிரித்து மகிழ்வது. ஏன் காதலி என் காதலி இன்னும் 2 நாள் தான் இருக்கு. சத்யா, நீங்க ஏன் ஒரு வாரமாவே ரொம்ப சோகமா இருக்கீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லை, எப்பயும் போல தான் இருக்கேன். நான் சிங்கப்பூர் போறது கன்ஃபார்ம் ஆனதுல இருந்தே நீங்க சோகமாயிட்டீங்க. அப்படிலாம் இல்லையே, எப்பயும் போல தான் இருக்கேன். பிடிக்கலையா? நான் சிங்கப்பூர் போறது உங்களுக்கு பிடிக்கலையா? அதானே உங்கள் லட்சியம். அப்புறம் ஏன் சோகமாயிட்டீங்க? எப்பயும் போல தான் இருக்கேன். என் மேல் சத்தியமா? அன்பு, பாசம் எல்லாம் வெறும் வார்த்தைகளில் தான் கேட்டிருக்கேன். ஆனால் முதல் தடவை உங்ககிட்ட அந்த உருவத்தை பார்த்தேன். ஆற்றுல விழுந்துள்ள மாதிரி அதோட போக்கிலே வாழ்ந்துட்டு இருந்தேன். வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடணுன்னு ஒன்றை பார்த்ததுக்கப்புறம் தான் ஆசைப்பட்டேன். அதான் நீ போகிறேன்னு சொன்னதும் கொஞ்சம் பரவாயில்ல. வாழ்க்கையில் நான் யார் மேலே ஆசைப்பட்றேனோ அவங்க என்னை விட்டு சீக்கிரம் போயிடுவாங்க. தூரங்கிறது உலகம் சொல்ற அளவுலாம் இல்லை சத்யா. மனசுல தான் நான் எப்பவும் கூட இருப்பேன். ஓய், இங்கே என்ன பண்ணுறீங்க? சும்மா பேசிட்டு எதா இருந்தாலும் ஐயாட்ட பேசிக்கலாம், கிளம்பு. நீ எப்படி நீ நல்லா இருக்குன்னு லெட்டர் போட்டதுனால எங்க அம்மா இவங்களை நம்பி என்னையும் அனுப்பிட்டாங்க. பாத்துரா, அந்த கழுதைங்க திரும்ப தப்பிச்சிட போகுது. இந்த வாட்டி நம்மளை மீறி ஒரு கொசு கூட தப்பிக்க முடியாது. பசங்க சரக்கு வாங்க போயிருக்காங்க. வந்ததும் அந்த கழுதையும் சரக்கையும் வண்டியில் ஏற்றிட்டு என்ன எடு. சரிண்ணே, கிளம்புறேன். சத்யா, நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஜன்னல் வழியா வெளியே போயிடுங்க. அப்போ நீங்கள்? நான் கடைசியா வரேன்.
சிரிப்பில் மழலை கேட்டேன் பிரியவே மனமில்லை உன் தோளில் சாய கண்டேன் பல நாட்கள் உறங்க கண்டேன் உன்னை விட்டு தொலைந்து நடந்ததே நினைச்சிருந்தா இருக்கிறா இனிமேல் நடக்கிறத பாரு. ஹலோ, நான் பிரியா பேசுறேம்மா. ஆத்தா நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேம்மா. மகாநதியா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா, பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க. உன் உடம்புக்கு நோவு சொன்னியே, இப்ப எப்படி இருக்கு? எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சுமா. நீ ஒழுங்கா சாப்பிட்றியா? அதெல்லாம் இங்க பிரச்சனை இல்லம்மா. பணம் வாங்கிட்டியா? அதெல்லாம் வாங்கிட்டேம்மா. உன்னை பார்க்கணும் போல இருக்கு, ஒரு வாட்டி வந்துட்டு போலாம்ல? சீக்கிரமா வரேம்மா. இதேதாம்மா 2 வருஷமா சொல்ற. சீக்கிரமாம்மா. சரிம்மா, கண்டிப்பா வரேன். சரிம்மா, நான் அப்புறம் பேசுறேன். மகாநதியா வந்தா இருக்கவேம்மா? கண்டிப்பா இருக்க வைக்கிறேம்மா. வேளா வேலைக்கு நல்லா சாப்பிடுமா. சரிம்மா. நான் ஆசைப்படுறதெல்லாம் ஒருவேளை நான் இங்க இருக்கும்போது செத்து போயிட்டா கூட அது எங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் நல்லபடியா சிங்கப்பூர்ல இருக்கேன். அந்த நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பல.
குடிச்சிட்டா எனக்கு என்ன மரியாதை? உனக்கு இல்லடா, உனக்கு என்ன மரியாதை? காதலுக்கு என்ன மரியாதை? ஒரே புகழ்ச்சி ஸ்டோரி கேட்டு வேற 7 மணிக்கு நான் வந்து கண்ணா புயல சொல்லிட்டு வர காரா வருண்டா. பஞ்சுக்கார முன்னாடி தான் பேசணும். ஏன்னா முன்னாடி பேசணும். வருவாண்டா. நாளைக்கு ஆஃபீஸ் வர சொல்லியிருக்காரு. நடக்கும்னு தெரில. நல்லபடியாக இருக்கு. இன்னும் கொலை பாருங்க. ஓகே. என்ன சிரிக்கிறேன்? கொரோனாவை முன்னிட்டு என் மச்சான் எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுப்போம். புடவை, நோட்டு, இருந்தா பேசி முடிச்ச பிறகு கை தட்டுவேன். பேசி முடிக்கவே இல்லை, அதுக்குள்ள கை தட்டுவீங்க. தலைவரை கேட்டு கால் பண்ணுறேன். ஏன் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க? சார் நம்ம பாரதி தலைவர்கிட்ட ஸ்டோரி சொல்லிட்டு வந்தார் தெரியுமா? இல்லையா? வரல சரியா வரல. போலாம் ஆக்சன். ஜனத்தை குறைச்சுன்னா படிக்கட்டு விட்டு இதே தான் போடா. கமல் வருவாரு, எம்ஜிஆர் வருவாரு, சிவாஜி வருவாரு, எல்லாம் வருவாங்க. வீட்டில் போய் எல்லாருக்கிட்ட சொல்லி கூப்பிட்டு வந்து போ. ரஜினி வருவாங்க. சந்தோஷமா இருக்கு. சரியா? இந்த விஷயத்தை நீ சொல்லவே இல்லை. என்ன விஷயம்? நீ கவனம். சரி, கரெக்டா இல்லையா? வருவாண்டா. மச்சான பாடுறாங்க. மச்சான மக்கா பையனா? மக்கா பையன் மச்சான். நெக்ஸ்ட் வந்து திரும்ப அதே மாதிரி வந்து